ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. ஓம் சாய்ராம். இன்று திங்கட்கிழமை சோமவார பிக்ஷா வந்தனம். சாதுக்களுக்கும் அடியார்களுக்கும் இன்று நமது பாரம்பரிய உணவான சிறுதானிய உணவு அருணாச்சலா கஃபே திருவண்ணாமலை கிரிவாலை பாதையில் உள்ள ராமர் பாதத்திற்கு எதிரே உள்ள அருணாச்சலா கஃபேயின் இந்த வார சோமவார பிக்ஷாவந்தனம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாதுக்கள், சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இன்று சிறந்த உணவு கைக்குத்தல் அரிசி, திணை அரிசி, கருப்பு எள்ளால் ஆன ஒரு இனிப்பு, கீரை மற்றும் காய்கறிகளுடன் கூடிய ஒரு கூட்டு, மூலிகை சூப்பு இதெல்லாம் வழங்கப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் சாதுக்கள் வந்து இந்த உணவை மனதார உண்ணும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். சாப்பிடுங்க ஐயா. இது வந்து திணை அரிசி, திணை அரிசி, அரைக்கீரை, கருப்பு எள்ளினால் ஆன லட்டு. ஆமாம், இது இல்லாம சூப்பு வந்துகிட்டு இருக்கு ஐயா. அனைத்து காய்கறிகளையும் போட்ட காய் கடைசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாப்பாடு ஐயா. சாம்பார். மனசார சாப்பிடுங்க ஐயா, பயிரார சாப்பிடுங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, நந்தி பகவானுக்கு அரோகரா, கிரிவலநாதனுக்கு அரோகரா, அண்ணலுக்கு பூரணிக்கு அரோகரா, 18 சித்தர்களுக்கு அரோகரா, 63 நாயன்மார்களுக்கு அரோகரா, 12 ஆழ்வார்களுக்கு அரோகரா, அன்னபூரணி தாய்க்கு அரோகரா, அன்னமிடம் அடியார்களுக்கு அரோகரா, அன்னதாதாவுக்கு அரோகரா, அன்னதாதாவுக்கு அரோகரா, அன்னதாதாவுக்கு அரோகரா. ஹரி ஓம் நம சிவாய. அரஹர பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. இந்த சிறப்பான திங்கட்கிழமை சோமவார பிக்ஷாவந்தனத்தை எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர், வாரந்தோறும் தவறாமல் இந்த சேவையை செய்து கொண்டிருப்பவர் திரு முரளி அவர்கள். திரு முரளி அவர்கள் சீரும் சிறப்புடனும் இந்த சேவையை தொடர்ந்து மேலும் மேலும் செய்ய அவருக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் தங்களால் இயன்ற பொருள் உதவியோ அல்லது பண உதவியோ செய்து அவரை ஊக்குவிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இன்றைய உணவை தயாரித்தது திருமதி உமா அவர்கள். சரி, மன்னிக்க வேண்டும், தேவி அம்மா. மிகவும் சிறப்பாக இந்த உணவை தயாரித்தது தேவி அம்மா. இந்த சேவையை சிறப்பாக செயல்முறைப்படுத்தி கொண்டிருப்பது மீனா அம்மாவும் லட்சுமி அம்மாவும். Love and Om Namah Shivaya, love and blessing from Arunachala Cafe, Tiruvannamalai. We are happy to serve nutrition yogic food every Monday, as we call this project as Bhiksha Vandanam, and serving people with nutrition food. And we do love to receive your grace and support in every possible ways. Also to volunteer with us with your time in serving food and making food arrangement, and also coming down here to experience the nutrition food that is cooked by Devi Amma, our main chef. She cooks food with a lot of love and passion, and all the other helpers around here who are doing everything with a love and passion.